அனைத்து நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, அரிநடார் போல சில சாதி வெறி பிடித்த மனிதர்களுக்காக. என்ன நான் இந்த வீடியோல சொல்ல வரேன்னா, சமயத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு கிழட்டு நாதாரி பையன் எவ்வளவு தண்டி மீசையை வச்சுக்கிட்டு அவன் பேசுற பேச்ச நீங்களும் அந்த பேச்சை கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி ஜாதி வெறியை தூண்டுறான்னு பாருங்க. ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம், நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு சொல்றேன். மாடு கூட அது இனத்துலதான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண அலைகிற? நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படித்தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம். இவன் நேத்து வந்தவன் ஈஸியா அப்படியே தட்டிட்டு போயிருக்கான். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இன்னி பார்த்து படம் என் லைஃப்ல வேற எந்த படமும் பார்த்தது இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது பையனை வெட்டுவேன். அவ்வளவுதானே நான் சொல்ல முடியும். இதே போல ஜாதி வெறி பிடிச்சி பேசுகிற ஒவ்வொரு ஜாதி வெறி பிடிச்ச புறம்போக்கு பன்னாட பரதேசிகளுக்கு நான் சொல்றேன், நீங்க இப்படி ஜாதி வெறி பிடிச்சி பேசுறீங்களா? எங்க ஜாதி பொண்ணை லவ் பண்ண வெட்டுவேன்னு சொல்றீங்களா? நீங்க மற்ற ஜாதி பொண்ணை லவ் பண்ணவும் மாட்டீங்களா, பார்க்க மாட்டீங்களா? மற்ற ஜாதி பொம்பளைங்க கூட பொண்ணுங்க கூட போகவே மாட்டீங்களா? எச்ச புறம்போக்கு பரதேசிகளா, ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சி அலையிறீங்க? டேய், உங்களை மாதிரி ஆளால தான் நாடே கெட்டி குட்டிச்சோரா போகுது. இதெல்லாம் இருக்கட்டும் நண்பர்களே. ஆனா அரிநடார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவன் ஜாதியில லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாப்புல. அதாவது வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆள்றதுக்கு முன்னால ஜாதிங்கிறது கிடையாது, எல்லாம் ஒரே மக்களாக தான் இருந்திருக்கு. அதாவது என்னன்னா, அந்தந்த தொழில் செய்யறவங்களுக்கு அந்தந்த பேர் இருந்திருக்கு, ஆனா எல்லாம் ஒரே மக்களா இருந்திருக்கு. நீங்க நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஜாதியில நல்ல வசதியானவனா இருந்தா நம்ம வாங்கய்யா போங்கய்யாம்போம், சரிங்களா? கொஞ்சம் ஏழையா இருந்தா வாப்பா போப்பாமோ, அதுதான். அது காலப்போக்குல நம்மளை அடிமையாக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அதிகாரி செருப்பு தைக்கிற ஜாதியா இருக்கிறாரு, அதாவது சக்லியரா இருக்கிறாரு. நீங்க அங்க போய் இவர் சக்லியர் தானே வாடான்னு கூப்பிட்டுருவியா? நீ மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா, இல்ல ஒரு அது என்னமோ சொல்லுவாங்க நம்ம ஊர் செய்யலாம், ஒரு பிறந்திருந்தா அந்த அதிகாரிய வா போன்னு வாடா போடான்னு கூப்பிட்டுருவியா? சொல்லு, முடியாதுல்ல. இவ்வளவு விஷயம் இருக்குங்க. ஆனா சில பேர் சாதி வெறி பிடிச்சு ரொம்ப பேசுறாங்க, அது மனசுக்கு வேதனையா இருக்குது. எசிங்கிறது, தூசிங்கிறது, பாசிங்கிறது. அதாவது என்னன்னா, இந்த மேல் ஜாதி மயிர் ஜாதி அப்படின்ட்டு பீத்திக்கிற பன்னாட பரதேசிக்கெல்லாம் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு ஊருக்கு வரீங்க, உங்க காரு ரிப்பேர் ஆகி போச்சு. காரை சரி பண்ண முடியாது, பஞ்சரு வண்டியில ரிப்பேர், எதுவுமே சரி பண்ண முடியாது ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல நீங்க எசின்னு சொல்லக்கூடிய சில சாதிகள் அங்க இருக்கு. நீங்க போய் வாங்கி திம்பீங்களா? வாங்கி திங்க மாட்டீங்களா? அப்படியே பட்னியா கிடந்து செத்துருவீங்களா? ஒரு வாட்டி நம்ம சென்னையில மழை வெள்ளம் வந்துச்சு. அந்த மழை வெள்ளத்துல எந்த ஜாதிக்காரன் என்ன கொடுக்குறான்னு தெரியல, எல்லாத்தையும் வாங்கி தின்னாங்க. நிறைய பணம் இருந்தது, அவங்களால எதுவுமே செஞ்சு எதுவும் வாங்க முடியல, எதுவும் இல்லை, கொடுக்கறத வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கொடுமைலாம் நடந்துச்சு. ஜாதி வெறி பிடிச்ச ஒவ்வொருத்தனுக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து இன்னுமே உங்களுக்கு கீழே இருக்கிறவன எஸ்சி இசி தூசி இசிலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் மனிதர்கள். அவங்கள சலுகைக்காக, அதாவது விவசாயம் பண்ணக்கூடியவன் ஏழையாவே இருந்திருக்கான், இவனும் மேல் நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு அவனை எஸ்சி பட்டியல சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கான். அதுதான் விஷயம்.